நீங்க ஏன் உங்களுக்கு எதை பேசும்போது அழுக வந்துடுது? என்ன மனசுல ஓடுது? ஏன் அழுதுறீங்க? சார் எனக்கு அப்பா இல்லை சார். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் தான் எல்லாமே நான் நடிச்சிட்டு இருந்தேன் சார். எனக்கு யாரும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சார். அந்த பொண்ணு அழுது, அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு பாருங்க, அவ தான் பாவம் ஏமாளின்னாங்க. ஏமாளிங்க தான் இப்படி இருப்பாங்க. அந்த கை அவளை பிடிச்ச மேனிக்கே இருக்கு அந்த பொண்ணு. ஏன் அந்த கை நீண்டுச்சு? அந்த ஒரு கை மட்டும் உங்க கையா இருந்தா உங்க கணவர்கிட்டயே அவங்க வரமாட்டாங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நாத்தனாருக்கு நம்பிக்கை ஒரு வார்த்தை கொடுங்களேன். அந்த உங்களை நான் எதனா ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி. பாருங்க ஸ்ட்ரைட்டா சொல்லுது பாருங்க, ஈகோவே இல்லை. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க அந்த பொண்ணு நான் திரும்பி நீ ஏதாவது பேசுமா அவங்க அன்னிக்கிட்ட நான் கேட்கவே இல்லை. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களை ஹர்ட் பண்ணி தான் நான் மன்னிச்சிருங்க அண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு நம்பிக்கை வார்த்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணீங்கம்மா? அவங்கள்ட்ட கொடுங்க. Just go and hug her na until I will take care of you. சூப்பர் பாய். சூப்பர். நம்பிக்கை கொடுக்கறதா வலுவானது. ஏன்னா எல்லாராலையும் நம்பிக்கை கொடுத்துட முடியாது. என்ன மனுஷன்? நம்பிக்கை கொடுக்குறப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி கூட வந்துடும், அதுலேருந்தும் அழுக வந்துடும். நம்பிக்கை கிடைக்கிறப்ப வாழ்க்கை மேல பிடிப்பு வந்துடும், அதுலேருந்தும் அழுக வந்துடும். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஹாப்பியா? ஹாப்பி சார். நேரா அண்ணிகிட்ட பேசணும். அந்த அம்மாவெல்லாம் ஆட்டத்துக்கு இழுக்கப்படாது. தேங்க்ஸ், லவ் யூ. நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் நான் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனாலும் இந்த விஷயத்தில் மட்டும் அண்ணி என்னை நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது. என்னவா இருக்கும்? உங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் நான் வாங்கணும்னு இருக்கு சார். அந்த உரிமையை கொடுக்கணும். கண்டிப்பா சார். கண்டிப்பா. அந்த பொண்ணு வேற எதுவுமே கேட்கல பாருங்க. சிம்பிள், எனக்கு 10 பவுன் போடணும் 50 பவுன் போடணும் அதெல்லாம் கிடையாது. குழந்தை பிறந்த உடனேயும் அத்தைக்காரியா நான் தான் முதல்ல கையில் வாங்கணும். நல்லா செவில் அடிச்ச மாதிரி சொன்னாமாப்ல. அந்த குழந்தைய நீங்கள் யாரா பார்க்குறீங்க? எங்க அப்பாவா பாப்பேன் சார். பையன் பிறந்தா அப்பாவை பார்ப்பீங்க.